வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பிலே வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, தேவனுடைய அற்புதங்களை நீங்கள் காண்பீர்களாக. ஆமென். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவு வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவு வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஓ சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லவர் மட்டுமல்ல, சர்வ வல்லவர், ஆல்மைட்டி காட். அருமை ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரால் செய்யக்கூடாத வல்லமையான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. சர்வ வல்லவர், அந்த வார்த்தையை சற்று யோசித்து பாருங்கள். சகலத்தையும் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர் என்று அர்த்தம். சகலவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை. உங்களை சுகமாக்க அவருக்கு வல்லமை உண்டு. உங்கள் கடன் பிரச்சனைகளை அடைக்க அவருக்கு வல்லமை உண்டு. உங்கள் திருமணத்தை நடத்த அவருக்கு வல்லமை உண்டு. இந்த கர்ப்பத்தில் ஒரு குழந்தையை வைக்க அவருக்கு வல்லமை உண்டு. உங்களுக்கு நல்ல வேலையை கொடுக்க அவருக்கு வல்லமை உண்டு. வேலையில் உங்களை உயர்த்த அவருக்கு வல்லமை உண்டு. உங்கள் தொழில் வியாபாரங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க அவருக்கு வல்லமை உண்டு. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற கிரியைகளை வாய்க்காமல் பண்ண அவருக்கு வல்லமை உண்டு. சொல்லிக்கொண்டே போகலாம். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, இவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் தெய்வமாய் கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்னைக்கு ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனமாகி நான் பாக்கியம் உள்ளவன் என்று சொல்லி கர்த்தரை துதியுங்கள். வல்லமைக்காய் அவரை ஸ்தோத்திரியுங்கள். நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அவரை புகழுங்கள், அவரை உயர்த்துங்கள், மகிமைப்படுத்துங்கள். அப்பொழுது என் ஆண்டவர் மகிமையான வல்லமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்தருளுவார். இன்றைக்கு ஆண்டவர் சர்வ வல்லமையை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தும்படி ஆண்டவரோடு கூட ஜெபியுங்கள். அவர் முகத்தை நோக்கி பாருங்கள். நிச்சயம் இன்றைக்கு வல்லமையை வெளிப்படுத்துவார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இன்றைக்கு உடைய பிள்ளைகளாகி நாங்கள் உடைய அன்பு முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ராஜா இயேசுப்பா, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் நீர் சகலவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவர். யோபு சொன்னார், கர்த்தர் சகலவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். அதை நாங்களும் அறிக்கை பண்ணுகிறோம். எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதங்களை செய்வதற்கு நீர் வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் நம்பி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு அந்த அற்புதத்தை எங்கள் வாழ்க்கையிலே செய்வீராக. உங்களுடைய வல்லமை எங்களுக்கு விளங்க பண்ணுவீராக. உங்களுடைய வல்லமையை நாங்கள் கண்டு உம்மை துதிக்க, உம்மை உயர்த்த உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும், உடைய குடும்பங்களிலும், உடைய கையின் பிரயாசங்களிலும், உடைய வாழ்க்கையிலும், உடைய சரீரங்களிலும் இன்றைக்கு அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்பி இந்த நாளுக்குள் உடைய பிள்ளைகள் பிரவேசிக்கட்டும். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை அன்றைக்கு ஆபிரகாமை பார்த்து சொன்னீர், நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு,
நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆகவே இந்த நாளிலும் எங்களுடைய எல்லா காரியத்திலும் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமா இருக்க தேவன் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் இப்படி செய்கிற அன்புக்காய் நன்றி. உம்முடைய வல்லமையை விளங்க பண்ண போவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை உயர்த்த போவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் திருமண நாளையும் பிறந்த நாட்களையும் காண்கிற பிள்ளைகளையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருஷம் முழுதும் உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் காண்பார்களாக. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.